குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்கள் இதுவரைக்கும் 20 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது பொருள் வணக்கம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 21வது பாடல். பாடல் 21. அருமறையின் சிறப்பொருளாய் விண்ணவர் மாமுனிவர் சித்தர் ஆதி ஆனோர் தெரிவறிய பூரணமாய் காரணம் கற்பனை கடந்த செல்வம் ஆகி கருதறிய மலரின் மனம் எல்லில் எண்ணெய் உடல் உயிர் போல் கலந்து என்னாலும் துரிய நடுவூடு இருந்த பெரிய பொருள் யாது அதனை தொழுதல் செய்வாம். அரிய வேதங்கள் எடுத்துரைக்கும் தலைமை பொருளாய் தேவர்கள் பெரிய முனிவர்கள் சித்தர்கள் முதலிய யாவராலும் தெரிந்து கொள்ள முடியாத முழுமையான பொருளாய் ஏதுக்களையும் புனைந்துரைகளையும் கடந்து நிற்கும் செல்வமாய் எண்ணுதற்கு அருமை உடையதாய் மலரில் மனம் போலவும் எள்ளுக்கு எண்ணெய் போலவும் உடலில் உயிர் போலவும் பிரிப்பின்றி எப்பொழுதும் துரியத்தின் நடுவில் வீற்றிருக்கும் பெரிய பொருள் எதுவோ அந்த பொருளை வணங்குதல் செய்வாம். பாடல் 22. விண்ணாதி பூதம் எல்லாம் தன் அகத்தில் அடக்கி வெறு வெளியாய் ஞான கண்ணார கண்ட அன்பர் கண் ஊடே ஆனந்த கடலாய் வேறு ஒன்று எண்ணாதபடிக்கு இறங்கி தானாக செய்து அருளும் இறையே உன் தன்னாரும் சார்ந்த அருள் தன்னை நினைந்து கரமலர்கள் தலைமேல் கொள்வாம். ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகிய 5 பூதங்களையும் தன் நகத்தே அடக்கி நிற்கும் வெட்ட வெளியாய் ஞான கண் கொண்டு கண்ட மெய் அடியார்களது கண்கள் நிறையுமாறு பேரின்ப வெள்ளத்தை கடல் போல் தேக்கி வேறு எதையும் நினைக்காதபடி இரக்கம் காட்டி உயிரை தானாக செய்து அருளும் கடவுளே உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய திருவருளை நினைவு செய்து கை மலர்களை தலைக்கு மேல் கூப்பி வணங்குவோம்.